ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் வீட்டு சமையல். இன்றைக்கி ரொம்பவே சுவையான ஆட்டுக்கால் சூப் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். இந்த ஆட்டுக்கால் சூப் இந்த பனிக்காலத்துக்கு நீங்கள் ஈவினிங் டைமில் எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக சளி பிரச்சனை, மூட்டு வலி, கழுத்து வலி இந்த மாதிரி எந்த பிரச்சனையும் வராது. ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபியை இந்த பனிக்காலத்தில் செஞ்சு பாருங்கள். ரொம்ப ரொம்ப தொண்டைக்கு இதமாக இருக்கும். இதுக்கு நான் ஒரு ஆட்டோட கால் எடுத்திருக்கேன். இது கடையிலேயே பார்த்திங்கன்னா நல்லா க்ளீன் பண்ணி கொடுத்துருவாங்க. இதில் நல்லா மஞ்சத்தூள் போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. இதில் 5லேருந்து 6 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. அதுலேயே 10 சின்ன வெங்காயம், ஒரு தக்காளியை சும்மா ரஃப்பாக வெட்டி போட்டுக்கோங்க. டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சமாக நம்ம உப்பு சேர்த்துக்கரலாம். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கரலாம். சேர்த்து மூடி வச்சு மீடியம் லெவல் ஹீட்டில் ஒரு 5லேருந்து 6 விசில் வர்ற வரைக்கும் நல்லா குக் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ அது குக் ஆகிக்கிட்டு இருக்கிற டைமில் நம்ம வதக்க வேண்டிய பொருட்கள் என்னென்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. நல்லெண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் நான் 2 ரம்பை இலை போட்டிருக்கேன். 2 பட்டை, 2 ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாமே நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம வெங்காயம் சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் ஒரு 5 சின்ன வெங்காயத்தை சின்னதாக வெட்டி ஆட் பண்ணிக்கோங்க. இது லைட்டாக ப்ரௌன் ஆகணும். ஸோ அது வரைக்கும் லைட்டாக வதக்கி விட்டுருங்க. இந்த ரெசிபி பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஈஸியான ரெசிபி. யார் வேணாலும் ட்ரை பண்ணலாம். ஸோ கண்டிப்பாக இந்த பனிக்காலத்துக்கு கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துடலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா பச்சை வாடை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்போ இதில் ஒரு கேரட்டை வெட்டி ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு பெரிய வெங்காயத்தை வெட்டி சேர்த்துக்கோங்க. இப்போ இதை 2 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுறலாம். அந்த எண்ணெயிலேயே 2 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்போ மசாலாவில் பார்த்திங்கன்னா 1 டீஸ்பூன் சீரகத்தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. மிளகுத்தூள் நீங்கள் நிறையா கூட சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுருங்க. ஒரு 30 செகண்ட்ஸ் மட்டும் வதக்கினா போதும் மசாலாலாம் ஆட் பண்ணதுக்கப்புறம். இப்போ இந்த வதக்கின எல்லா பொருளையும் நம்ம என்ன செய்கிறோம்னா நம்ம சூப்பில் சேர்த்துற வேண்டியது தான். ஸோ ஏற்கனவே 5 விசில் 6 விசில் நான் எடுத்து வச்சுருக்கேன். அந்த சூப்பில் வதக்கின எல்லா பொருளையும் நான் சேர்த்துட்டேன். கூடவே காரத்துக்கு ஒரே ஒரு பச்சை மிளகாய் ஆட் பண்ணி திரும்பியும் மூடி வச்சு மீடியம் லெவல் ஹீட்டில் ஒரு 2 விசில் வர்ற வரைக்கும் நல்லா குக் பண்ணிக்கோங்க. 2 விசில் வந்ததுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு நல்லா சூப்பராக குக் ஆகிருக்கும். ஸோ அவ்வளோதாங்க. ரொம்பவே டேஸ்டியான ஈஸியான சிம்பிளான கால் சூப்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதில் கொஞ்சமாக நம்ம கொத்தமல்லி தழை தூவி நம்ம சர்வ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். நீங்கள் சர்வ் பண்ணும் போது உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மிளகுத்தூள் மேலே கொஞ்சமாக தூவி விட்டு நீங்கள் சர்வ் பண்ணலாம். இது இடியாப்பம், ஆப்பம் இதுக்கெலாம் ரொம்ப நல்லாயிருக்கும். அப்படி இல்லைன்னா நீங்கள் வெறுமனை கூட நீங்கள் குடிக்கலாம். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் இந்த ரெசிபியை செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை மறக்காமல் போஸ்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.